லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அதான் எனக்கே ஆச்சரியம் தாங்க முடியல. போலீஸ் ஆதிராவை ஸ்டேஷன் கூட்டிட்டு போனப்போ அங்க ஒருத்தன் வந்து போதை பொருளை நான் தான் ஆதிராவோட பைக்குள்ள போட்டேன்னு சொல்லி சரண்டர் ஆயிருக்கான். அவன் பாக்குறதுக்கு நம்ம திருமாற மாதிரியே இருக்கானா? என்ன உளர்ற? அது எப்படி திருமாற மாதிரி இன்னொருத்த இருக்க முடியும்? இறந்திருக்கானே. அச்சு அசல் அவன் பாக்குறதுக்கு திருமாறனே உரிச்சு வச்சிருக்கானா? அப்படின்னு அந்த ஆதிரா கதை விட்டாளா? அவன் எதுக்கு கதை சொல்லணும்? இப்ப ஆதிராக்கு பதிலா அவன் தான் ஜெயிலுக்கு போயிருக்கான். அவளும் நடந்ததான் சொல்றா. சொல்லுவா. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தானே சொல்லிட்டு தெரிஞ்சா. எவனோ ஒருத்தனுக்கு திருமாற மாதிரி கண்ணு இருக்கு காது இருக்குன்னு அளந்து விட்டா. அத பேப்பர்ல வேற கிறுக்கி வச்சிட்டு இருந்தா. நான் 2 போடு போட்ட உடனே அமைதியா இருந்தா. இப்ப மறுபடியும் வேலைய ஆரம்பிச்சுட்டாளா? இங்க பாரு, ஆதிரா போதை பொருள் கேஸ்ல தான் சிக்கியிருக்கா. ஆனா எப்படியோ கோல்மால் பண்ணி வெளியில வந்துட்டா. அவ வீட்டுக்கு வந்தா எதுக்கு போதை பொருளை கடத்தினேன்னு நம்ம சண்டை போடுவோன்னு அத மறைக்கிறதுக்காக நம்ம திருமாறனோட கதையை அளந்து விடுறா. எனக்கு தெரியாத அவளை பத்தி. அவதான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அதை சொல்லிட்டு இருக்கான்னு நீயும் நம்புறிய. இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் நோய் நோயின்ட்டு. இத பாரு, ஆதிரா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான். அவ நடந்ததுதான் சொல்லியிருக்கா. ஏன் திருமாற மாதிரி இன்னொருத்தர் இருக்க கூடாதா? உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்களாம். அதுல இது ஒண்ணுன்னு நினைச்சுக்க. நினைப்புதான் பொழப்ப கெடுக்குது. ஆதிராவே ஒரு நாடகக்காரி. அவ நடத்துற நாடகத்தை நீங்க வேணா நம்புங்க, நான் நம்ப மாட்டேன். நம்பலனா போ, நாங்க ஆதிராவை நம்புறோம். திருமாற செத்துட்டாலும் அவன மாதிரியே ஆண்டவன் அவன் உருவத்துல ஒருத்தர் அனுப்பி நம்ம ஆதிராவை காப்பாத்திருக்கான் பாரு. கடவுளே, உனக்கு கோடி நன்றிப்பா. மேடம் மேடம் எங்க பாச விட்டுருங்க மேடம். அவர் பாவம் மேடம், அவர் எந்த தப்பு செய்யல மேடம். அவனே ஒத்துக்கிட்டான், நீ என்ன நடுவுல போடா. மேடம் ப்ளீஸ் மேடம், இன்ஸ்பெக்டர் கிட்ட கொஞ்சம் பேசுங்க மேடம். உங்களுக்கு ஏதாச்சும் நான் கவனிக்கிறேன் மேடம். ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் பேசுங்க மேடம். சொல்லுங்க சார். நான் லாயர் கதிர். இங்க போதை பொருள் கேஸ்ல அரெஸ்ட் ஆயிருக்கிற சிவாங்கிறது யாரு? தோ அவன்தான். வணக்கம் சார். அவன் மேல இன்னும் கேஸே போடல, அதுக்குள்ள வந்துட்டீங்களா? சரி, போய் பாருங்க. நீங்க திருமாறன்? ஓ இல்ல சார், நான் சிவா. அது சரி வக்கீல் சார். ஆமா, எதுக்கு இன்ஸ்பெக்டர் கிட்ட என் பேரை பத்தி கேட்டீங்க? நீங்க யார் சார்? ஆதிரா தான் என்ன அனுப்பி வச்சாங்க. ஓஹோ, அவங்க சொல்லி வந்தீங்களா? பாத்தீங்களா சார், இதான் சார் பாஸ் ஆங்கிறது. சார் வேற என்ன சார் சொன்னாங்க? என்ன சொல்லணும்? அது வந்து சார், அது விடுங்க சார், அது வேற ஃபீலிங் சார். சரி, அதெல்லாம் விடுங்க. போதை பொருளை ஆதிராவோட பையில நீங்க தான் போட்டீங்களா? சார் இங்க வாங்களா. என்ன சார், அது யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? அப்புறம் எதுக்கு நான் தான் பொட்டலத்தை பையில வச்சேன்னு ஒத்துக்கிட்டீங்க? எதுக்காக நீங்க ஆதிராவை காப்பாத்துனீங்க? இங்க மட்டும் இல்ல, குடோன்ல, பார்க்ல 2 தடவை அவங்க உசுரை நீங்க சேவ் பண்ணிருக்கீங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? காரணமா? அது வந்து சொல்லுங்க. அது வந்து அத நான் சொல்றேன். ஆதிரா மேல இந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கிறீங்கன்னா நிச்சயமா நீங்க திருமாறனாதான் இருக்க முடியும். சார் சொல்லுங்க சார், எதுக்காக இந்த வேஷம் போட்டுட்டு இருக்கீங்க? வேஷமா? ஐயோ சார், நான் திருமாறன் இல்ல சார், சிவா சார். ஆனா ஒண்ணு சார், கம்பிக்குள்ள இருக்கிற அக்யூஸ்ட பார்த்து
சார்னு மரியாதையை கூப்பிட்ட ஒரே வக்கீல் நீங்க தான் சார். இங்க பாருங்க, நீங்க ஏதோ பேசி என்ன டைவர்ட் பண்றீங்க. எதுக்காக பழி ஏத்துக்கிட்டு ஆதிராவை காப்பாத்துனீங்க? அதுவா லவ் சார். சார் நான் ஆதிராவை லவ் பண்றேன் சார். நம்ம லவ் பண்ற பொண்ணுக்கு ஒரு ஆபத்துனா நம்ம தானே சார் காப்பாத்தணும். அதைத்தான் நான் செஞ்சேன். லவ் பண்றீங்களா? யார? ஆதிராவையா? ஆமா சார். காதல்னா தியாகம் பண்ணோம்ல, அதான் ஜெயில கிடக்குறேன் சார். இதுக்கு பேர் தான் காதலுக்கு மரியாதை. என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? ஆதிரா அப்படிப்பட்டவங்க கிடையாது. ஆமா, அவங்க உங்களை லவ் பண்றாங்களா? அதே கூடி சீக்கிரம் பண்ணுவாங்க சார். பண்ண வைப்பேன் சார். அப்படின்னா? ஐயோ சார், ஒன் சைடு லவ் சார். இப்ப நான் மட்டும் அவங்கள லவ் பண்றேன், சீக்கிரமே அவங்கள என்ன லவ் பண்ணுவாங்க. அதுதான் சார் இந்த ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, என்ன ஃபீல்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்க நினைச்சது நடக்காது. ஆதிரா உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். சார் உங்களுக்கு என்ன தெரியும் சார்? போங்க சார். ஆமா, இப்ப என்ன காப்பாத்த சொல்லி எதுக்கு உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க? என் மேல லவ் இல்லாமையா? சார் அவங்க மனசுக்குள்ள லவ் இருக்கு. அது ஒரு நாள் கண்டிப்பா வெளியில வரும். அது வரைக்கும் நான் காத்திருப்பேன் சார். எப்படியும் ஆதிராவை சிக்க வச்சாச்சு. இனி அவ வெளியே வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அது போதும் அகிலா. ஆமா, அந்த இன்ஸ்பெக்டர் எஃப்ஐஆர் போட்டு அவளை கோர்ட்ல ரிமாண்ட் பண்ணிட்டாரா? ஒரு தகவலும் காணுமே. தம்பி, அதெல்லாம் இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம் கரெக்டா பண்ணிடுவாருப்பா. மாமா, எதுக்கும் ஒரு ஃபோன் பண்ணி பாருங்களேன். ஆட, நீ அதை காதுல கேட்டு சந்தோஷப்படணும், அவ்வளவுதானே? இல்லைன்னா விட மாட்டியே. இரு, கால் பண்றேன். ஸ்பீக்கர்ல போடுறேன். சொல்லுங்க சார். ஏகாம்பரம், என்னாச்சு? அந்த ஆதிராவை என்ன பண்ணீங்க? ஜெயில போட்டாச்சுல? சார் எப்படி சொல்றதுன்னு தெரியல, இங்க ஏகப்பட்ட குழப்பம் நடந்துருச்சு சார். என்னங்க சொல்றீங்க? யோ, யார் அவன்? அவன் எதுக்காக பழி ஏத்துக்கிட்டான்? தெரியல சார். நான் தான் போதைப் பொருளை ஆதிராவோட பேக்ல வச்சேன்னு அடமானிக்கிறான் சார். என்ன பண்றதுன்னு தெரியல சார். ஏயா, அதுக்காக ஆதிராவை விட்டுட்டு இவனை பிடிச்சி உள்ள வைப்பீங்களா? ஓடா, இவனை அவனை அடிச்சு விரட்ட வேண்டியதானே? சார், குத்தத்தை செய்யலன்னு சொன்னா ஒருத்தனை அடிக்கலாம். ஆனா நான் தான் செஞ்சேன்னு சொல்றவனை எப்படி சார் விரட்டுறது? நீங்க சொன்ன மாதிரி செஞ்சா என் மேல எல்லாருக்கும் டவுட் வந்துடும். அப்புறம் உங்க வரைக்கும் சிக்கலாயிடும். ஷோ, இப்ப பிளான் பண்ணதெல்லாம் வேஸ்டா போச்சு ஐயா. ஏயா, பேக்ல போதைப் பொருளை வச்சது நாங்க. அது எப்படியா நான் வச்சேன் அவன் போய் சொல்றான்? அவ யாரியா? மாமா, ஒரு நிமிஷம். எனக்கு என்னமோ உன் மேல டவுட்டா இருக்கு. சார், அவனை போட்டோ எடுத்து அனுப்புங்க. ஓகே மேடம். சார் சார் சார், என்ன சார் போட்டோ எடுக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் சார். இப்ப எடுங்க சார். சார், பேப்பர் டிவில எல்லாம் வரும்ல சார், நல்லா எடுங்க சார். நல்ல போஸா கொடுக்குறேன்.
மாமா போட்டோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் பாருங்க. இதோ பாக்குறேம்மா. இது திருமாறன் இல்ல? நான் அப்பவே சொன்னேன்ல, நீங்க தான் நம்பவே இல்ல. பாருங்க, இது திருமாறனே தான். சார், இவனை தான் ஆதிரா வீட்லயும் பார்த்தோம், பார்க்லயும் பார்த்தோம். நாங்க சொன்னப்ப நீங்க சீரியஸாவே எடுத்துக்கல. இப்ப பாருங்க, குறுக்க பூந்து அந்த ஆதிராவை காப்பாத்திட்டான். அட இருப்பா, எனக்கே குழப்பமா தாப்பா இருக்கு. என்னால நம்பவே முடியலையே. இவன் திருமாறன் தானா இல்ல அவன மாதிரி இருக்கிற வேற ஒருத்தனான்னு தெரியலையே. மாமா, அதான் உருவத்தை பார்த்தாலே திருமாறனே தெரியுதுல. ஏமா, உருவம் ஒரே மாதிரி இருந்தா அவன் திருமாறன் ஆயிருவானா? அப்படி ஒருவேளை அவன் திருமாறனா இருந்தானா அவன் எதுக்குமா ஆதிராவை காப்பாத்தணும்? அவனே ஒரு ஏசிபி ஆச்சேமா. அவன் போய் குற்றவாளின்னு சொல்லி சரண்டர் ஆவானா? எவன்டா என் பொண்டாட்டி பேக்ல போதை பொருளை போட்டவன்னு ரவுண்டு கட்டிட மாட்டான். சார், இப்ப என்ன சார் பண்றது? அநியாயமா நம்ம பிளானுக்கு எடுத்து அந்த ஆதிராவை தப்பிக்க விட்டானே. இப்ப ஆதிரா தப்பிச்சது முக்கியம் இல்ல தம்பி, நாம தப்பிச்சாகணும். நீங்க சொல்ற மாதிரி சிவா திருமாறனா இருந்தான்னு வச்சுக்கங்க, நமக்கு தான் ஆபத்து. அவன் நம்மளத்தான் குறி வைப்பான். முதல்ல அந்த சிவா யாருன்னு நமக்கு தெரிஞ்சாகணும். நீங்க சொல்றது கரெக்ட் தான் மாமா. ஆனா சரண்டர் ஆனது திருமாறனா சிவான்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நம்ம லாக்அப்ல இருக்க கூடாது. அவன் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா முதல்ல சிவா வெளியே வந்தே ஆகணும். அப்பதான் அவனை ஃபாலோ பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கரெக்டுமா, இதாம்மா சரியான ஐடியா. நான் இப்பவே ஏகாம்பரத்துக்கு போனை போட்டு சொல்றேம்மா. சொல்லுங்க சார். ஏகாம்பரம், நீங்க உடனே அவனை ரிலீஸ் பண்ணுங்க. என்ன சார் சொல்றீங்க? அவன் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும்யா. அதுக்கு அவன் வெளியே வந்தாகணும். அதனாலதான் சொல்றேன், அவனை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க. சரிங்க சார். ஒரு வேளை அவன் திருமாறனா இருந்தான்னு வச்சுக்க, மறுபடியும் அவனுக்கு சமாதி கட்டணும். எப்படி இருந்தாலும் ஆதிராவுக்கு நீங்க செஞ்சது பெரிய உதவி. முக்கியமான நேரத்துல வந்து அவங்கள காப்பாத்திருக்கீங்க. அதனால உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு நான் ட்ரை பண்றேன். சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்பா, சார், நீங்க சம்பந்தமே இல்லாம சிவாவை உள்ள வச்சிருக்கீங்க. இந்த கேஸை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க எஃப்ஐஆர் போட்டு சிவாவை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. நான் அங்க பாத்துக்கிறேன். ஒண்ணு மட்டும் நிச்சயம் சார், இந்த கேஸ்ல ஆதிராவும் சரி சிவாவும் சரி குற்றவாளிங்க இல்ல. இதுல ஏதோ உள்ளாடி வேலை இருக்கு. இந்த சதிக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. அதே டவுட் எனக்கு இருக்கு வக்கீல் சார். எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததால ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா போச்சு. இவன் அந்த பொண்ணுக்காக தான் போய் சொல்லி உள்ள இருக்கான்னு எனக்கு தெரியும். ஒன்று பண்றேன், எப்படி இருந்தாலும் நீங்க கோர்ட்டுக்கு போய் இவனை ஜாமீன்ல வெளியில கொண்டு வரதான் போறீங்க. அதுக்கு நானே இவனை விட்டுறேன். உண்மையான குற்றவாளி யாருன்னு விசாரிச்சுட்டு அப்புறம் நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். அது வரைக்கும் இவன் வெளியில இருக்கட்டும். ஐயோ கடவுளே. யோ கான்ஸ்டபிள் சார், அவனை ரிலீஸ் பண்ணியா? ஓகேங்க சார். வாங்க, திறங்க. ஐயோ, காட் இஸ் கிரேட். சார், உங்களுக்கு கோடான கோடி நன்றி சார். பாஸ், ரொம்ப சந்தோஷப்படாத. இப்போதைக்கு உன்னை வெளியில அனுப்புறேன். என்கொயரியில நீ தான் அக்யூஸ்ட்னு தெரிஞ்சது, ஜென்மத்துக்கு உன்னை வெளியில வர முடியாதபடி பண்ணிடுவேன். சார், டபுள் ஓகே சார். சரி, போலாம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். ஏய், அதை எதுக்கு எடுக்கிற? வைடா. சார், இந்த மாசம் ஒரு வருமானம் இல்லை சார். இதை வச்சு சமாளிச்சுக்கிறேன். ஏய், ஓவரா பண்ணாதடா. பொட்டலத்தை வச்சுட்டு முதல்ல வெளில போ. சார், என்ன சார்? சிவா, அவங்க உங்களை வெளியே விட்டதே பெரிய விஷயம். அதை வச்சுட்டு வாங்க. வைங்க பாஸ், வைங்க. நான் வரேன் சார். பாஸ் வாங்க பாஸ், சீக்கிரம் வாங்க பாஸ். வாங்க பாஸ், போலாம். எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் வெளியே வந்துட்டீங்க. சிவா,
போலீஸ் மறுபடியும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, சரியா? நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் சார். சரிங்க சார். சார் என்ன? நீங்க ஆதிராவுக்கு நல்ல பழக்கம் போல இருக்கு, அதனால உங்ககிட்ட சொல்றேன் சார். சார் நான் என்ன பண்ணாலும் ஆதிரா என் லவ் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க சார். நீங்க கொஞ்சம் அவங்க கிட்ட என்னை பத்தி எடுத்து சொல்லுங்களேன். என் உசுரை பத்தி கவலைப்படாம அவங்கள காப்பாத்திருக்கேன். இப்போ போதைப்பொருள் கேஸ்ல அவங்களுக்கு சரண்டர் ஆயிருக்கேன். இந்த தேகத்தெல்லாம் சொல்லி அவங்களுக்கு புரிய வைங்க சார். சார் நான் ஆதிராவை நல்லா பார்த்துப்பேன் சார். அவங்க லைஃப் ஃபுல்லா அவங்க கூடவே வருவேன்னு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார். இங்க பாருங்க, ஆதிரா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க சார். ஒத்துக்க வைக்கணும் சார். திருமணம் போயிட்டாருங்கிறதுக்காக அவங்க வாழ்க்கை அப்படியே போயிடணுமா சார்? நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனுஷனா இருந்து அவங்க கிட்ட எடுத்து சொல்லணும் சார். சார் கொஞ்சம் பேசி பாருங்க சார். அப்படியும் அவங்க ஒத்துக்கலன்னா ஸ்டேஷன்ல சிவாவை அடி பின்னிட்டாங்க, அவன் வலி தாங்க முடியாம கத்தனான்னு ஒரு 2-3 பிட்ட சேர்த்து போடுங்க சார். அப்போ அவங்க பரிதாபப்பட்டு என்ன ஏத்துக்குவாங்கல்ல சார். என்னை எப்படியாவது ஆதிராவோட சேர்த்து வைங்க சார். உங்களை லைஃப் ஃபுல்லா நான் மறக்கவே மாட்டேன் சார். சரிங்க சார், நான் வரட்டுமா? டேய் வண்டிடுறேன் சார். நான் சொன்னதை மறந்துடாதீங்க. வரேன் சார். போடா போடா. இவன் புரிஞ்சு பேசுறானா இல்ல புரியாம பேசுறானா? ஒரே குழப்பமா இருக்கே. நீ போன்ல சொன்னப்போ என்னால நம்பவே முடியல. திருமாற மாதிரி இன்னொரு உருவமா? ஆச்சரியமா இருக்கு ஆதிரா. எனக்கு இப்பவே அவனை பார்க்கணும்னு தோணுது. பாத்திருந்தா ஷாக் ஆயிருப்பீங்க. அப்ப நீ இதுக்கு முன்னால திருமாற மாதிரி கண்ணு இருக்கிற ஒருத்தனை பார்த்தேன்னு சொன்னியே, அப்போ இவனதானா? ஆமாமா, அதுக்கப்புறம் 2-3 தடவை அவனை பார்த்துட்டேன். ஆனா உங்ககிட்ட சொல்லல. ஏன் ஆதிரா? அந்த பேச்சு எடுத்தாலே அத்தை திட்டுறாங்க. ஒருவேளை நீங்களும் என்ன நம்பலனா நான் என்ன பண்றது? அதனாலதாம்மா கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். என்ன நடந்துச்சுன்னா, என்ன சொல்ற ஆதிரா? இவ்ளோ நடந்திருக்கு, எனக்கு எதுவுமே தெரியல. அதாம்மா ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருந்தேன். இப்போதான் அது அமைஞ்சிச்சு. இந்த போதை பொருள் கேஸ்ல கூட அவன் தான் என்ன காப்பாத்திருக்கான். அந்த சிவா திருமாற மாதிரி இருக்கான்னு சொல்ற, ஆனா அவன் திருட்டு வேலை பாக்குறான். உனக்கு ஏதோ ஒரு விதத்துல உதவி பண்ணிட்டே இருக்கான். எதுக்கு அவன் இத பண்ணணும்? என்ன காரணம்? ஆதிரா, என்ன திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட? அவன் உன்னை தேடி தேடி வந்து எதுக்காக உதவி பண்றான்? அதாம்மா எனக்கும் தெரியல. ஆதிரா, எனக்கு ஒரு சந்தேகம். சும்மா ஒரு பேச்சு கேக்குறேன். அந்த சிவா நம்ம திருமாறனா இருக்க வாய்ப்பு இல்லைல்ல? அந்த சந்தேகம் எனக்கும் இருந்துச்சுமா. ஆனா அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. நான் நல்லா விசாரிச்சுட்டேன். சரி, அந்த போதை பொருள் எப்படி உன் பைக்கு வந்தது? அத விசாரிச்சியா? அதான் எனக்கு தெரியலம்மா. அன்னைக்கு பார்க்ல என்ன கொல்ல வந்தவனுக்கும் இந்த போதை பொருள் விஷயத்துக்கும் கண்டிப்பா ஏதோ தொடர்பு இருக்கு. ஆனா அம்மா, இது அகிலன் சாருவோட வேலையா கூட இருக்கலாம். அவங்கள தவிர உனக்கு ஏது வேற எதிரி? நிச்சயம் இது சாருவோட சரியாதான் இருக்கும். ஆமாமா, ஏன்னா அவங்கள சீக்கிரம் பிடிக்க சொல்லி கமிஷனர் கிட்ட பிரஷர் கொடுத்தேன். அதுல கடுப்பாயிதான் இத பண்ணிருக்காங்களோன்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதையா இரு ஆதிரா. அவங்க கொலைகார பாவிங்க, எதுக்கும் அஞ்ச மாட்டாங்க. நீதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே தொந்தரவுன்னு உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டாங்க. சரிம்மா, கவனமா இருக்கேன். ஆனாலும் அந்த சிவா விஷயத்தை விட்டுற வேண்டாம். அவன் ஏன் உனக்கு உதவி பண்றான், அதுக்கு என்ன காரணம்னு நம்ம விசாரிக்கணும்.
வேண்டாம்மா, அந்த பொறுப்பை நான் கதிர் சார்கிட்டே கொடுத்துட்டேன். அவரு சிவாவை பத்தியும் அவன் எதுக்காக சரண்டர் ஆனான்றத பத்தியும் விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவரு பார்த்து பாருமா. சரி, டயர்டா இருப்ப, நீ தூங்க. ம்.